ஹலோ கைஸ், எல்லாமே நீட் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு மேஜர் டவுட்ஸ் வந்து ட்ரெஸ் கோடு தான். நீட் எக்ஸாம் என்ன ட்ரெஸ் கோட்லாம் போட்டு போகலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோவில் அதை ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேஜர் டவுட் வந்து ஸ்பெக்ஸ் வேர் பண்ணிட்டு போகலாமான்னு. கண்டிப்பாக வேர் பண்ணிட்டு போகலாம். ஆனால் அது பவர் கிளாஸாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கணும். நீங்கள் நார்மல் கிளாஸுமே உங்களுக்கு கூலிங் கிளாஸ் அலோட் கிடையாது. ஸோ அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸோ பசங்களுக்கு வந்து ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட்ஸ், ஹாஃப் ஹேண்ட் டிஷர்ட் வேர் பண்ணிக்கலாம். அண்ட் பேண்ட்ஸ்னு வரும்போது நீங்கள் நார்மல் பேண்ட்ஸ் வேர் பண்ணிக்கலாம், ட்ராக் பேண்ட்ஸ் வேர் பண்ணிக்கலாம். ஜீன்ஸ் கார்கோஸ் அலோட் கிடையாது. நிறைய பாக்கெட்ஸ் இருக்க பேண்ட்ஸும் பெரிய பெரிய பட்டன் இருக்க பேண்ட்டும் அலோட் கிடையாது. அப்புறம் பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் வேர் பண்ணிக்கலாம், டிஷர்ட் வேர் பண்ணிக்கலாம். அதே பேண்ட்ஸ்னு வரும்போது நீங்கள் லெகின்ஸ் வேர் பண்ணிக்கலாம், நார்மல் பேண்ட் வேர் பண்ணிக்கலாம். உங்களுக்குமே ஜீன்ஸ் அலோட் கிடையாது. அண்ட் ஃபுட்வேர்னு பார்க்கும்போது பசங்க பொண்ணுங்க 2 பேருமே ஷூஸ் அலோட் கிடையாது. நார்மல் ஸ்லிப்பர்ஸே வேர் பண்ணிக்கிங்க. பொண்ணுங்க மெயினாக ஹை ஹீல்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பிரிண்டட் ஷர்ட், டிசைன் ஷர்ட்ஸ் எதுவுமே அலோட் கிடையாது. ஸோ எந்த பிரிண்டட் டிசைன்ஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து சில பசங்களை வந்து தோடு அதெல்லாம் போட்டிருப்பீங்க. பசங்களாக இருந்தால் பொண்ணுங்களாம் சரி, எந்த ஆர்னமெண்ட்ஸும் அலோட் கிடையாது. ஈவன் மூக்குத்தி கூட அலோட் கிடையாது. சின்னதாக இருக்குன்னு கூட வேர் பண்ணிட்டு போயிடாதீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க லூஸ் ஹேரில் விட்டுருங்க. முடி பிரிட்டு போனாலுமே அது இன்னும் லூஸ் ஹேர் விட சொல்லுவாங்க. அது இல்லாமல் இந்த வாட்ச்சு, பர்ஸு, கேப் இது எதுவுமே அலோட் கிடையாது. அதுவுமே அவாய்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து வந்து சில பொண்ணுங்களாம் கேட்பீங்க, நாங்கள் புர்கா போட்டிருக்கோம், சில பசங்க ரிலீஜியஸ் ட்ரெஸ் போட்டிருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா 2 மணி எக்ஸாமில் நீங்கள் ஒரு 12 மணிக்கு ரீச் ஆகிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தரவா செக் பண்ணி அவங்க அனுப்புவாங்க. உங்கள் ரிலீஜியஸ் ட்ரெஸ்ஸுக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு பொண்ணுங்க பயப்பட வேணாம். உங்களுக்கு ஃபீமேல் ஸ்டாஃப் தான் செக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பசங்க பேண்ட் இடுப்பில் நிற்கலன்னு சொல்லி பெல்ட்லாம் போட்டு போயிடாதீங்க, ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் பேண்ட்டை பிடிச்சிக்கிட்டே போய் தான் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு போகணும் கம்பல்சரின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் 2 to 3 காப்பீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு வச்சுங்க, ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுங்க, ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் வச்சுங்க. பென்லாம் கொண்டு போயிடாதீங்க, அங்கேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஸோ எல்லாமே இதை அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே பயம் இல்லாமல் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.